வணக்கம். தினமரின் தலைப்புச் செய்திகள். திமுக வேண்டுமா வேண்டாமா என காங்கிரஸ் பொறுப்பாளர் பானட்டில் ஆலோசனை. மாவட்ட தலைவரிடம் கருத்து கேட்ட பின் அறிவிப்பு. 24ஆம் தேதி அகில இந்திய அதிமுகவும் கூட்டணி இறுதி செய்கிறது. ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தை கலைத்துவிட்டால் சிறப்பு. சுப்ரீம் கோர்ட் வலியுறுத்தல். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வு குளறுபடி. அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்காது ஏன்? அவதிப்பட்ட தேர்வர்கள் கேள்வி. தேர்தல் சமயத்தில் சொத்துக்கள் ஏலம் வீட்டு வசதி சங்கங்களுக்கு அவசரம் ஏன்? அரசின் இணையவழி சேவையில் கூடுதலாக 50 சேவைகள். சிறிய எழுத்து வடிவமாக்க ரூபாய் 10 லட்சம் செலுத்தும்படி தோனிக்கு உத்தரவு. திரைப்படத்துறை தயாரிப்பாளர் கவுன்சில் தேர்தலுக்கு தடை கோரிய மனு தள்ளுபடி. பழைய செய்தித்தாள் துணிகள் தந்து ஸ்மார்ட் பஜாரில் பொருள் வாங்கலாம். 12 நாட்களில் 4385 டெண்டர்கள் வெளியீடு. தேர்தல் நெருங்குவதால் அரசு துறைகள் சுறுசுறு. கருத்துரு மட்டுமே தருகின்றனர். கோரிக்கைகள் நிறைவேறல. மாற்றுத்திறனாளி மாணவர்கள் குமுறல். பல மாவட்டங்களில் மீண்டும் லேசான மழை. சத்துணவு ஊழியர்கள் 10ஆம் நாளாக போராட்டம். அதிகாரிகள் பேச்சுக்கு அழைக்காத கோபம். பட்டதாரி ஆசிரியர்கள் பிச்சை எடுப்பு போராட்டம். 17 டாஸ்மாக் கடையெடுப்பு. ஊழியர் சங்கம் அறிவிப்பு. கருணாநிதி படத்துடன் அரசு டாக்டர்கள் பேரணி. மீண்டும் கலிதா கட்சி. மகன் தாரிக் ரஹ்மான் தலைமையில் மீண்டெழுந்தது. வங்கதேசத்தில் ஆட்சி அமைகிறது. பிஎன்பி. இராணுவத்தினர் வீடு ஒதுக்கீட்டில் மத்திய அரசு அதிரடி திருத்தம். இடமாற்றம். பிரதமர் அலுவலகம். சவுத் பிளாக்கில் கடைசி கூட்டம். டில்லி ஏஐ மாநாட்டில் பங்கேற்கிறார் பிரேசில் அதிபர். தொழில்துறை உறவுகள் சட்டம் திருத்த மசோதா நிறைவேற்றம். அரசு விழாக்களில் வந்தே மாதரம். ஜமியத் உலமா அமைப்பு எதிர்ப்பு. ராகுலுக்கு கடிவாளம் போடும் பாஜக. எம்பி பதவியை பறிக்க நோட்டீஸ். இராணுவ முன்னாள் தளபதி எழுதிய புத்தகம் சர்வதேச ஆன்லைன் சந்தையில் விற்பனை. விசாரணையை தீவிரப்படுத்தியது டெல்லி போலீஸ். 80களின் செய்தி வாசிப்பாளர் சரளா மகேஸ்வரி காலமானார். உத்தரப்பிரதேச லம்போகினி சொகுசு கார் விபத்து வழக்கு. புகையிலை அதிபர் மகன் கைதாகி ஜாமீனில் விடுதலை. நாடு திரும்ப முடியுமா முடியாதா? விஜய் மல்லையாவுக்கு கெடு. தஞ்சை சூரியனார் கோவில் 30வது ஆதீனம் பொறுப்பேற்பு. வைகை கரை சாலை பணிக்கு ஆற்றில் மணல் அள்ள தடை. பணத்தை திருப்பி கேட்ட